ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஎன்பிஎஸ்சியுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பரை நம்ம தினமும் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பரை நம்ம எடுத்திருக்கோம். இந்த கொஷின் பேப்பரில் மொத்தம் 100 கேள்வி இருக்குங்க. இதில் இருக்கிற 50 கேள்வியை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை முழுமையாக டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். 50 கேள்வியை முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி 100க்கு மேற்பட்ட வீடியோக்களை நம்ம போட்டுட்டோம். எல்லாமே டிஎன்பிஎஸ்சியுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான். நீங்கள் நேரம் கிடைக்கும்போது எல்லாத்தையும் டெஸ்ட் போட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. சரி, இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா? இன்றைய ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். பின் வருவனவற்றுள் பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. 4 வாக்கியம் கொடுத்துருக்காங்க. இதில் பிழை இல்லாத வாக்கியம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர். ஆணிரை கள்வரால் அல்லது பகைவரால் கவரப்படின் அது தூய்மை குலைச்சலாகவோ பேரிழப்பாக கருதப்பட்டது. இதுதான் கரெக்டு. மற்றதில் என்ன தவறுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன், தூய்மை குலைச்சலாகவோ பேரிழப்பாகவோ இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. குலைச்சலாக பேரிழப்பாக கருதப்பட்டது அப்படி தான் சொல்லணும். அப்படி பார்க்கும்போது ஏவுலேயும் தவறு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிலேயும் தவறு இருக்குது. சரி, சியில் என்ன தவறு அப்படின்னா, ஆணிரை கள்வராலோ அல்லது பகைவராலோ இப்படி வரக்கூடாது. சரிங்களா? அதாவது கள்வரால் அல்லது பகைவரால் இப்படி தான் வரணும். ஸோ அதுலேயும் தவறு இருக்குது. அப்போ டி தான் கரெக்டு. இரண்டாவது கேள்வி, வலுவுச் சொல்லற்ற தொடர் எது? எந்த தொடரில் வலுவுச் சொல் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. விடை வலப்பக்க சுவரில் எழுதாதே. இதுதான் சரி. நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வலப்பக்க சுவரில் எழுதாதே இப்படி தான் வரணும். சுவற்றில்னு போடக்கூடாது. சரிங்களா? அடுத்து மூன்றாவது கேள்வி, கொம்பினை ஒத்த மடப்பிடி யார்? கொம்பினை ஒத்த மடப்பிடி என அழைக்கப்படுபவர் யார்? விடை திரௌபதிங்க. கொம்பினை ஒத்த மடப்பிடி என அழைக்கப்படுவங்க திரௌபதி. நான்காவது கேள்வி, ஆன்சியன்ட் அண்ட் மாடர்ன் தமிழ் போயட்ஸ் என்னும் நூலின் ஆசிரியர். ஆன்சியன்ட் அண்டு மாடர்ன் தமிழ் போயட்ஸ் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? விடை மறைமலை அடிகள். ஐந்தாவது கேள்வி, திருவாரூர் நான்மணி மாலை என்னும் நூலில் இடம்பெறாத பாவகை. என்ன பாவகை வரலன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன வரும்னு தெரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நூலில் வெண்பா, ஆசிரியப்பா, கட்டளை கலித்துறை எல்லாம் வந்திருக்கும். வஞ்சிப்பா வந்திருக்காது. ஸோ இதுதான் இடம்பெறாதது. திருவாரூர் நான்மணி மாலை இதில் இடம்பெறாதது வஞ்சிப்பா. வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா வெண்பா, ஆசிரியப்பா, கட்டளை கலித்துறை வரும். அடுத்து ஆறாவது கேள்வி, பின் வருவனவற்றுள் நம்மாழ்வாரை குறிக்காத பெயர். நம்மாழ்வாருக்கு உண்டான பெயரை கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று தவறாக இருக்குது. அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். விடை பராங்குசன், தமிழ் மாறன், சடகோபன் எல்லாமே நம்மாழ்வாரை குறிக்கும் சொற்கள். தமிழ் வியாசர் இது வராதுங்க. தமிழ் வியாசர் இது வராது. இது தப்பு. ஏழாவது கேள்வி, பெண்களின் கருப்பை சார்ந்த நோய்களை இம்மூலிகை நீக்குவதால் இதற்கு குமரி என்ற பெயரும் உண்டு. அந்த மூலிகை எது? பெண்களின் கருப்பை சார்ந்த நோயை தீர்ப்பதால் குமரி என்று பெயர் பெற்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை கற்றாழை. கற்றாழைக்கு குமரிங்கிற பேர் இருக்குங்க. எட்டாவது கேள்வி, வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என்று எடுத்துரைத்தவர். வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என்று எடுத்துரைத்தவர். விடை முத்துராமலிங்கர். ஒன்பதாவது கேள்வி, பொருந்தாததை சுட்டுக. கீழே இருக்கிற 4 சொற்களில் எது பொருந்தாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடைன்னு பார்த்தீங்கன்னா வாதம், பித்தம், சீதம் இதெல்லாம் 3 ஒரு கேட்டகரி. ஏமம் அப்படிங்கிறது வராது. சரிங்களா? இதுதான் பொருந்தாதது. வாதம், பித்தம், சீதம் இந்த 3 ஒரு கேட்டகரி. ஸோ ஏமம் என்பது தான் வராது. 10வது கேள்வி, தென்னவன் பிரம்மராயன் என்ற விருதிற்கு உரியவர். தென்னவன் பிரம்மராயன் என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை மாணிக்க வாசகர். தென்னவன் பிரம்மராயன் யார்னா மாணிக்க வாசகர். 11வது கேள்வி, முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர். இவ்வாறு தமிழரின் நாகரிக பண்பை சுட்டும் இலக்கியம் என்ன? தமிழருடைய நாகரிக பண்பை இந்த வரிகள் வெளிப்படுத்துது. இந்த வரிகள் எந்த நூலில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. விடை நற்றிணை. நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
முந்தை இருந்து நட்டோர் குடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர். இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. 12வது கேள்வி பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. சொல்லையும் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நம்ம பொருத்தணும். இங்கே விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலபம் அப்படின்னா சந்தனம் அப்படின்னு அர்த்தங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சி மட்டும்தான் ஏவுக்கு 3 வந்திருக்கு. ஸோ இதை வச்சு கூட ஆன்சர் போட்டிருக்கலாம். கலபம் அப்படின்னா சந்தனம், புயம் அப்படின்னா தோல், நாமம் அப்படின்னா பெயர், பகலி அப்படின்னா அம்பு. ஸோ இதுதான் ஆன்சர். நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கலபம்னா சந்தனம், புயம் அப்படின்னா தோல், நாமம் அப்படின்னா பெயர், பகலினா அம்பு. 13வது கேள்வி தமிழகத்தில் கழுமலம் என்ற ஊரில் நிகழ்ந்த போர் வரலாற்றை கூறும் நூல் எது? தமிழகத்தில் கழுமலம் அப்படிங்கிற இடத்துல ஒரு போர் நடந்திருக்கு. அந்த போரை பற்றி குறிப்பிடும் வரலாற்று நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை களவழி 40. கழுமலம் போரை பற்றி குறிப்பிடும் நூல் களவழி 40. 14வது கேள்வி புதுக்கவிதையின் தந்தை நா. பிச்சமூர்த்தியின் முதல் புதுக்கவிதை என்ன? நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புதுக்கவிதையின் தந்தை என அழைக்கப்படுபவர் நா. பிச்சமூர்த்தி. இவருடைய முதல் புதுக்கவிதை என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை காதல். நா. பிச்சமூர்த்தியின் முதல் புதுக்கவிதை காதல். 15வது கேள்வி சிறந்த படிம கவிஞர் என பாராட்டப்படுபவர். சிறந்த படிம கவிஞர் என பாராட்டப்படுபவர் யார்? விடை பிரமிழ். சிறந்த படிம கவிஞர் பிரமிழ். 16வது கேள்வி ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை என்று கூறும் நூல் எது? ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை என்று கூறும் நூல் எது? விடை முதுமொழி காஞ்சிங்க. ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை என்று கூறும் நூல் முதுமொழி காஞ்சி. 17வது கேள்வி பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதாவது பாட்டு வகையை கொடுத்துட்டு அது எந்த டைப்பான பாட்டு வகைன்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி பொருத்தணும். இங்கே விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி பிறையோ நீ வைகாசி மாங்கனியோ அப்படிங்கிற பாட்டு பார்த்தீங்கன்னா குழந்தை பாட்டுங்க. மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே என்பது ஏற்றப்பாடல். ஆள் போல தலைத்து அருகு போல வேரூன்றி அப்படிங்கிறது திருமண பாட்டு. சந்திரரே சூரியரே அப்படிங்கிறது தெய்வ பாட்டு. ஸோ இந்த பாட்டு வகையை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா சீதா ஆன்சர். 18வது கேள்வி பின்வரும் செய்யுள் அடியில் அமைந்துள்ள மோனை தொடை விகற்பம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மோனை தொடை விகற்பத்தை கேட்டிருக்காங்க. வல்லைக்கு உறங்கும் வளநாட வள்ளுவனார் இந்த வரியில் இருக்கிற மோனை தொடை விகற்பம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்ன டைப்பான மோனைன்னு கேட்டிருக்காங்க. விடை மேற்கதுவாய் மோனை வந்திருக்கு. 1, 3, 4 இப்படி முதல் எழுத்து ஒன்றி வந்தால், அதாவது உங்களுக்கு தெரியும், முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை, 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை. இங்கே பார்த்தீங்கன்னா 1வது சொல், 3வது சொல், 4வது சொல். இதில் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கு. இப்படி வந்தால் அதை மேற்கதுவாய் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? இங்கே அதே மாதிரி மேற்கதுவாய் எதுகையும் வந்திருக்கு. 2வது எழுத்து பாருங்கள் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ மேற்கதுவாய் மோனை வந்துள்ளது. 19வது கேள்வி கீழ் வருபனவற்றுள் பிழை இல்லாத சொற்றொடர் எது? 4 தொடர் கொடுத்துருக்காங்க. இதில் எதில் பிழை இல்லைன்னு கேட்டிருக்காங்க. விடை பி தான் ஆன்சர். அவள் தந்தையும் என் மகனும் கூறுவன ஏற்கத்தக்கன அல்ல. அல்ல அப்படி தான் வரணும். ஏன்னா தந்தை மகன் 2 பேரை சொல்கிறாங்க. ஸோ பன்மையில் ஆரம்பிச்சிருக்கு, முடிவும் பன்மையில் தான் இருக்கணும். அப்போ அல்ல என்பது தான் சரி. அப்போ பி தான் ஆன்சர். 20வது கேள்வி உரிய விடையை எழுதுக. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என தம் கல்லறையில் எழுத வேண்டுமென விரும்பிய மேனாட்டு அறிஞர். இந்த கேள்வி முன்னாடியே வந்திருக்குங்க, நம்ம பலமுறை பார்த்துருக்கோம். விடை ஜியு போப். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் ஜியு போப். 21வது கேள்வி வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என்று கூறியவர் யார்? வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகிறார் என்று சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை ராபி சேதுப்பிள்ளை. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களில் ஒருத்தர்னு சொன்னவர் ராபி சேதுப்பிள்ளை. 22வது கேள்வி பொருந்தாததை கண்டெழுதுக. நூல்களையும் அதுல இருக்கிற அடிகளையும் கொடுத்துருக்காங்க. இதில் எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சியில் இருக்கிற நூல்கள் அடிகள் தப்பு. சரிங்களா? 872 அடியெல்லாம் கிடையாது, 700 சில்லரை தான் வரும். எனக்கே மறந்து விட்டது. தெரிந்தவர்கள் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. பெரும்பானாற்றுப்படை 500 அடி கரெக்டு.
முல்லைப்பாட்டு 103 அடி கரெக்டு, பட்டினப்பாலை 301 கரெக்டு. ஆனால் மதுரை காஞ்சி 872 அடி கிடையாது, இது தவறு. தெரிஞ்ச நண்பர்கள் கமெண்ட்டில் போட்டு விடுங்க, தெரியாதவங்க கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 23வது கேள்வி, பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிக. பண்பு தொகை, இதுக்கு வராத சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வராத சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. 4 சொல் கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒன்று பண்பு தொகைக்கு வராது. இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா தேமொழி என்பது பண்பு தொகை கிடையாது. நற்றிரம், செம்மொழி, நன்மொழி எல்லாமே பண்பு தொகை. தேமொழி என்பது பண்பு தொகை கிடையாது. 24வது கேள்வி, ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்க. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினும், இது ஊமைங்க. இந்த ஊமையால் விளக்கப்பெறும் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை உதவ மாட்டார். விடை உதவ மாட்டார் என்பது தான் அர்த்தம். 25வது கேள்வி, இவர்களுள் ஒருவர் இலங்கையில் பிறந்த தமிழ் கவிஞர். யார் இலங்கையில் பிறந்த தமிழ் கவிஞர்னு கேட்டிருக்காங்க. விடை தருமு சிவராமு. இவர் இலங்கையில் பிறந்தவருங்க. தருமு சிவராமு இலங்கையில் பிறந்த தமிழ் கவிஞர். 26வது கேள்வி, பாம்பு என்னும் பொருளை தராத சொல்லை தேர்வு செய்க. பாம்பு அப்படிங்கிறதுக்கான சொற்களை கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ ஒன்று பாம்புக்கு வராது, அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். விடை பாந்தல், உரகம், பன்னகம் எல்லாமே பாம்பை குறிக்கும் சொற்கள். முளை என்பது வராது. சரிங்களா? 27வது கேள்வி பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதாவது சில மூலிகை செடிகளையும் அதனால் ஏற்படக்கூடிய பயன்களையும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நம்ம பொருத்தணும். விடை துளசி தலைவலியை நீக்கும். ஏவுக்கு 4. இங்கே பார்த்தீங்கன்னா ஏவில் மட்டும்தான் வந்திருக்கு. அப்போ பார்த்தோன்னே சொல்லிடலாம், இதான் ஆன்சர். துளசி தலைவலியை நீக்கும். கீழா நெல்லி மஞ்சக்காமாலை நோயை நீக்கும். தூதுவளை இலைப்பு இருமல் போக்கும். குப்பை மேனி மலப்புழுக்களை வெளியேற்றும். ஸோ இதான் ஆன்சர். நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். துளசி தலைவலிக்கு மருந்தாக பயன்படுது. கீழா நெல்லி மஞ்சக்காமாலைக்கு மருந்தாக பயன்படுது. தூதுவளை இலைப்பு இருமல் எல்லாத்தையும் நீக்கிரும். குப்பை மேனி மலப்புழுக்களை வெளியேற்றும். 28வது கேள்வி, விடை தேர்க. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? விடை இப்படி சொன்னவர் பெருஞ்சித்திரனார். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று சொன்னவர் பெருஞ்சித்திரனார். 29வது கேள்வி, கோடிட்ட இடங்களை நிரப்புக. தமிழ்மொழி எத்தனை ஒலிகளை கொண்டுள்ளது? தமிழ்மொழி எத்தனை ஒலிகளை கொண்டுள்ளது? விடை 500 ஒலிகளை கொண்டுள்ளது. தமிழ்மொழி 500 ஒலிகளை கொண்டுள்ளது. 30வது கேள்வி, பொருளோடு பொருத்தமான வினையை இணைக்க. அதாவது பொருளோடு இருக்கிற சரியான வினையை இணைக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா இது மரபு சொல்ல வருங்க. விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூரை வேய்ந்தான், ஓலை முடைந்தான், பானை வனைந்தான், தேங்காய் கொய்தான். இதான் ஆன்சருங்க. நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூரை வேய்ந்தான், ஓலை முடைந்தான், பானை வனைந்தான், தேங்காய் கொய்தான். இதான் ஆன்சர். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா ஏதான் ஆன்சர். 31வது கேள்வி, நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை என்ன? நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை என்ன? விடை பேச்சு கலைங்க. 32வது கேள்வி, உலகியலின் அடங்கலுக்கும் துறைதோறும் நூல்கள். இங்கே வரக்கூடிய அடங்கு என்ற வேர் சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெழுதுக. அடங்கு என்பது வேர் சொல், இதிலிருந்து வினை எச்சத்தை உருவாக்கணும். விடை அடங்கி என்பது வினையெச்சம். அடங்கி என்பது வினையெச்சம். 33வது கேள்வி, வலுவற்ற வாக்கியம் எது? கீழே இருக்கிற 4 வாக்கியத்தில் எதில் வலு இல்லைன்னு கேட்டிருக்காங்க. விடை சீதா ஆன்சர். மந்தையாக மேய்ந்து கொண்டிருந்த மாடுகளை புலி துரத்தியது. புலி என்பது ஒருமை, முடிவும் ஒருமையில் தான் வரணும். ஸோ சி தான் கரெக்டாக இருக்குது. மந்தையாக மேய்ந்து கொண்டிருந்த மாடுகளை புலி துரத்தியது, இதான் சரி. 34வது கேள்வி, வினைத்தொகை. கீழே 4 சொல் கொடுத்துருக்காங்க. எதில் வினைத்தொகை இல்லைன்னு கண்டுபிடிக்கணும். எதில் வினைத்தொகை இல்லை, எதில் வினைத்தொகை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா செந்நிழல் என்பது பண்பு தொகைக்கு வரும். இந்த செந்நிழல் என்பதும் பண்பு தொகைக்கு வரும். சூழ் கடல் உகுநீர் இரண்டும் வினைத்தொகைக்கு வரும். அப்போ விடை பார்த்தீங்கன்னா 1, 2 தவறு, 3, 4 சரி. இதுதான் ஆன்சர். சி தான் ஆன்சர். 35வது கேள்வி,
பொதும்பர் என்பதன் இலக்கண குறிப்பு தேர்க. பொதும்பர் இதுக்கான இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. விடை ஈற்றுப்போலி. பொதும்பர் என்பது ஈற்றுப்போலி. 36வது கேள்வி. நூல்களை நூலாசிரியர் பெயரோடு பொருத்துக. நூல்களையும் நூல் ஆசிரியர்களையும் பொருத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா மானவிஜயம் என்ற நூலை எழுதியவர் பரிதிமார் கலைஞர். மண்ணில் சிறுதேர் எழுதியவர் கதிரேசன் செட்டியார். மனோன்மணியம் எழுதியவர் சுந்தரம் பிள்ளை. நந்தனார் சரித்திரம் எழுதியவர் கோபாலகிருஷ்ண பாரதியார். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். திரும்ப வாசிக்கிறேன் பார்த்துக்கோங்க. மானவிஜயம் எழுதியவர் பரிதிமார் கலைஞர். மண்ணியல் சிறுதேர் எழுதியவர் கதிரேசன் செட்டியார். மனோன்மணியம் எழுதியவர் சுந்தரம் பிள்ளை. நந்தனார் சரித்திரம் எழுதியவர் கோபாலகிருஷ்ண பாரதியார். 37வது கேள்வி. நேர்கூற்று குறித்து கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? நேர்கூற்று குறித்து சொல்லியிருக்காங்க, எது தவறானதுன்னு கண்டுபிடிக்கணும். இதில் தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னிலை பெயர்கள் படக்கை பெயரில் மாறி அமையும் கொடுத்துருக்காங்க. இது தப்பு, இப்படியெல்லாம் வராது. ஒருவர் கூறியதை அவர் கூறியபடியே கூறுவது மேற்கூற்று, கரெக்டு, இப்படி தான் வரும். மேற்கோள் குறியீடு இடம்பெறும், கரெக்டு. தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும், கரெக்டு. ஆனால் முன்னிலை பெயர்கள் படக்கை பெயரில் மாறி அமையாது, இது தப்பு. 38வது கேள்வி. விடைக்கேற்ற வினாவை தேர்க. அவங்க விடை கொடுத்துருக்காங்க, நம்ம வினாவை கண்டுபிடிக்கணும். கீழோர் ஆயினும் தாள உரை. கீழோர் ஆயினும் தாள உரை, இதுக்கான சரியான வினா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. விடை கீழோரிடம் எப்படி பேச வேண்டும், இதுதான் சரியான வினாவாக இருக்கிறது. 39வது கேள்வி. பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. நூல்களையும் அதை எழுதிய ஆசிரியர்களையும் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக நம்ம பொருத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா தொண்டை மண்டல சதகம் எழுதியவர் படிக்காசு புலவர். பிரபுலிங்க லீலை எழுதியவர் சிவப்பிரகாச சுவாமிகள். முகேதீன் புராணம் எழுதியவர் வண்ணக்களஞ்சிய புலவர். பெண் புத்தி மாலை எழுதியவர் முகமது உசைன் புலவர். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர். நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தொண்டை மண்டல சதகம் படிக்காசு புலவர். பிரபுலிங்க லீலை சிவபிரகாச சுவாமிகள். முகேதீன் புராணம் வண்ணக்களஞ்சிய புலவர். பெண் புத்தி மாலை முகமது உசைன் புலவர். ஸோ டி தான் ஆன்சர். 40வது கேள்வி. சந்திப்பிலை இல்லாத தொடரை தேர்க. கீழே இருக்கிற 4 தொடரில் எதில் சந்திப்பிலை இல்லைன்னு கண்டுபிடிச்சி கரெக்டாக சொல்லணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஏதான் ஆன்சர். சங்க காலத்தில் இசைத்தமிழ் சீரும் சிறப்பு முற்று திகழ்ந்தது, இதுதான் கரெக்டு. இங்கே தான் கரெக்டாக இத்து வந்திருக்கு, சரிங்களா? அப்போ ஏதான் ஆன்சர். 41வது கேள்வி. வலுவு சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. கீழே இருக்கிற 4 தொடரில் எதில் வலுவு சொற்கள் இல்லைன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா சீதா ஆன்சர். வெந்நீர் தாழ்வாரத்தில் ஓடியது, இதுதான் சரி. இந்த வெந்நீர் தான் வரணும், இந்த தாழ்வாரம் தான் வரணும், இதுதான் கரெக்டாக இருக்குது. 42வது கேள்வி. கீழ்காணும் பொருள் உணர்த்தும் உவமை யாது? பற்றுக்கோடற்ற, இந்த பொருளை உணர்த்தக்கூடிய உவமையை கண்டுபிடிக்கணும். விடை அடியற்ற மரம். அடியற்ற மரம் எதுக்கு ஊமையாக வருது? பற்றுக்கோடற்ற, ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். அப்போ இதுதான் ஊமை. 43வது கேள்வி. பிறவினை சொற்றொடரை கண்டறிக. கீழே இருக்கிற 4 தொடரில் எது பிறவினை சொற்றொடர்னு கண்டுபிடிக்கணும். விடை முருகன் சிலப்பதிகாரத்தை படிப்பித்தான் என்பது தான் இங்கே விடை, சரிங்களா? முருகன் சிலப்பதிகாரத்தை படிப்பித்தான் என்பது பிறவினை சொற்றொடர். 44வது கேள்வி. வலுவு சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. கீழே இருக்கிற வாக்கியங்களில் எதில் வலுவு சொல் இல்லைன்னு கண்டுபிடிக்கணும். விடை ஒருத்தி பிட்டு விற்று செலவு செய்தால், இதுதான் கரெக்டு. பிட்டு விற்றுச்சு, விற்று இதான் வரணும், இச்சு வரணும், செலவுங்கிறது கரெக்டு, இப்படி தான் வரணும். 45வது கேள்வி. வைட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்கவும். இதுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. விடை மிகச்சிறிய அளவு. மிகச்சிறிய அளவு. 46வது கேள்வி. செய்யப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. கீழே இருக்கிற 4 தொடரில் எது செய்யப்பாட்டு வினை சொற்றொடர்னு கண்டுபிடிக்கணும். விடை பி தான் ஆன்சர். குயில் பாட்டு பாரதியாரால் பாடப்பட்டது, இதுதான் சரி. குயில் பாட்டு பாரதியாரால் பாடப்பட்டது, இதுதான் சரி. 47வது கேள்வி. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க.
சொற்களை அகர வரிசைப்படி அமைக்கணும். இங்கே விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யவனர் தான் வரணும். இதான் வந்து கரெக்டு. யவனர், யானர், யாப்பு, யாமம் இதான் வந்து சரி. மற்றதில் என்ன தவறுனா எடுத்த உடனே நெடில் யா வரக்கூடாது. இங்கே வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு. ஸோ மற்றது எல்லாமே தவறு தான். 48வது கேள்வி. யான் என்னும் தன்மை ஒருமை பெயர் வேற்றுமை உருபெயர்க்கும் போது இவ்வாறு திரியும். யான் என்னும் தன்மை ஒருமை பெயரானது வேற்றுமை உருபை ஏற்றால் எவ்வாறு வரும் கேட்டிருக்காங்க. யான் என்பது என் என மாறும். இதுதான் சரி. 49வது கேள்வி. பெயர் சொல்லின் வகையறிதல். மரம் என்பது எந்த வகையான பெயர் சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. விடை இடுகுறி பொது பெயர். மரம் என்பது பொதுவாக எல்லா மரத்தையும் குறிக்கும். இது இடுகுறி பெயர். ஸோ இடுகுறி பொது பெயர். 50வது கேள்வி. பட்டியல் 1 உள்ள சொற்களை பட்டியல் 2 உள்ள சொல் பொருள் அறிந்து குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். அதாவது பட்டியல் 1ஐயும் பட்டியல் 2ஐயும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. கரெக்டாக பொருத்தணும். பொருத்துறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் 50 கேள்வியை பார்த்துட்டோம். எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி 100க்கும் மேற்பட்ட வீடியோக்களை நம்ம போட்டுருக்கோம். எல்லா வீடியோவையும் பார்த்து நிறைய பயிற்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சவங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் போட மறந்துடுறீங்க. மறந்த நண்பர்கள் மறக்காமல் லைக் போட்டுருங்க. வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாங்களா? கேசரி என்ற சொல்லின் பொருள் சிங்கம். கேசரினா சிங்கம். பூதரம் அப்படின்னா மலை. கவிகை அப்படின்னா குடை. இடர் அப்படின்னா துன்பம். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா சீதா ஆன்சர். திரும்ப வாசிக்கிறேன் பாருங்கள். கேசரினா சிங்கம், பூதரம்னா மலை, கவிகைனா குடை, இடர்னா துன்பம். இதான் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ் 50 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் வச்சுருக்கேன். மறக்காமல் அந்த லிங்கை டச் பண்ணி அடுத்த வீடியோவையும் டெஸ்ட் போட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.